வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நியூ ஹோப் மெக்கானிக்கல் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பைசைக்கிள் நம்ம சைக்கிளுக்கு வந்து ஒரு ஹெட்லைட் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி. நைட் டைம் சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே போகிறப்போ இருட்டாக இருக்கிறப்ப யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஹெட்லைட்டோடு சேர்த்து ஒரு ஹார்னும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அதை அன்பாக்ஸ் பண்ணுறப்போ எடுத்த வீடியோ இருந்தது. அதை அப்லோடு பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அவங்க கொடுத்த பார்சல். 250 ருபீஸ் தான் வந்தது. நம்ம இந்தியாவில் தான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்திருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கத்தார் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சைக்கிளில் மாட்டுறதுக்கு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை இங்கே ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், வரும்போதே இன்பில்ட்டாக சார்ஜு போட்டு தான் வந்தது. அது சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. பின்னாடி அந்த ஒரு கப் மாதிரி இருக்குல்ல, நான் அதை கரெக்டாக காட்டுறேன். இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா ஓப்பன் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் இருக்கும். நார்மல் சி டைப் சார்ஜிங் தான், சார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜபிள் தான் இது. லைட்டுக்கு வந்து 3 ரெவல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கண்டினியூவாக எரிஞ்சிட்ருக்கும், அதுக்கப்புறம் அது விட்டு விட்டு எரியிற மாதிரி, அதுக்கப்புறம் டிம் லைட்டு, 3 சிஸ்டமாக இருக்கும் அது. அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறது வந்து டயரில் நம்ம அந்த வீலில் வந்து வால் டியூப்பில் மாட்டிக்கலாம் பார்த்துங்க. வால் டியூப் ஏரியாவில் இதை மாட்டிக்கிட்டோன்னா வீல் ரொட்டேட் ஆகுறப்போ, வீல் சுற்றுறப்போ வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும் அது. ஸோ அந்த கிளாம்பு மாதிரி இருக்குல்ல, அந்த கிளிப்பை வந்து நம்ம சைக்கிளில் ஹேண்ட்பாரில் மாட்டிக்கலாம். ஹேண்ட்பாரில் மாட்டிக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது நம்ம யூஸபிள் தான், கலத்திக்கலாம், மாற்றிக்கலாம், அந்த மாதிரி உள்ளது. அப்புறம் உள்ள ஒரு ரெட் லைட் இண்டிகேட்டர் இருக்கும் பேக்கில், நம்ம பின்னாடி மாட்டுற மாதிரி. அந்த சார்ஜர் கேபிள் அதில் இருக்குது பார்த்துங்க. அந்த ரெட் லைட் இண்டிகேட்டர் நம்ம அது எல்லாமே உள்ளே வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாக செல்லு இருக்கும். ஸோ பேட்டரி உள்ளே இருக்கும். நீங்கள் பின்னாடி அந்த வார கனெக்ட் பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா டேஞ்சர் லைட் மாதிரி நீங்கள் போகிறப்ப ப்ரெஸ் பண்ண எரிஞ்சிட்டு இருக்கும். நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம சார்ஜ் போடுறது. சார்ஜர் கேபிள் அதோட சேர்த்தே இருக்குது. அடாப்டர் மட்டும் நம்ம வாங்கிக்கிறாப்புல இருக்கும், இல்லை மொபைல் அடாப்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இந்த லைட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா டைரெக்டாக எரியாது. பின்னாடி செல் வச்சு இருக்கும், அந்த செல்லில் ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். நம்ம அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக செல்லை போட்டோன்னா அதுக்கப்புறம் அது ரொட்டேட் ஆகுறப்போ டேர்ன் ஆகுறப்போ எரியும் பார்த்துக்குங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து இந்த இருக்குல்ல ஒரு வார் மாதிரி, இதுதான் நமக்கு வந்து இந்த ரெட் இண்டிகேட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளது. இதில் த்ரெட் இருக்கும், உள்ள பாடி த்ரெட் இருக்கும். நம்ம வால் டியூப்பில் இருக்கிற கேப்பை கழட்டிட்டு இதை மாட்டிக்கலாம். இவங்களே கேப்பும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது செல்லு தீர்ந்துருச்சுன்னா உள்ள செல்லு மாற்றிக்கலாம். இது வந்து 3 சின்ன நம்ம வாட்சுக்குள்ளே செல்லு மாதிரி ஒரு 3 சின்ன செல்லு உள்ளே இருக்கும். சரியா, இதில் 2 பீஸ் வரும். 250 ருபீஸுக்கு 2 செட்டு கொடுத்துருந்தாங்க. 2 லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதையே நீங்களும் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கும் சைக்கிளில் போகிறப்போ இது வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஈவினிங் டைம், நைட் டைம், அதாவது முன்ன வெளிச்சம் தெரியுதோ இல்லையோ, எதிர்த்தாப்புல வரவங்களுக்கு சைக்கிள் ஒன்று வருதுங்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்களுக்கு இது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன்.